வணக்கங்க. மலர் பூமி நிகழ்ச்சியில பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். பாரம்பரியமா, பூர்வீகமா விவசாயம் தான். எங்க அப்பா விவசாயி தான். எங்க அப்பாவோட அப்பா விவசாயி, எல்லாரும் விவசாயி தான். நான் ஐடிஐ முடிச்சுட்டு, டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு பெரிய பெரிய ஒரு டிவிஎஸ்ல, ஒரு அசோக் லேலண்ட்ல, அப்புறம் மகேந்திரா மகன் ஆராய்ச்சி துறையில எல்லாத்துலேயும் ஒரு மெக்கானிக்கலா வேலையை பார்த்துட்டு, அப்பவும் விவசாயத்தை வந்து எப்பவுமே நான் படிக்கிற காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் விவசாயம் கூடவே தான் வந்துட்டு இருக்குது. கூட வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் இன்னும் விவசாயிகள்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விவசாயிகளும் எப்படி பயன்பெறணும்னா, அவங்களோட உற்பத்தி பண்ணுற எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா, அவங்க எதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க எல்லாத்தையும் மதிப்பு கூட்டணும். மதிப்பு கூட்டினா மட்டும்தான் விவசாயிகளுக்கு லாபம். ஏன்னா நம்ம கையிலேருந்து பார்த்தீங்கன்னா, நெல் வந்து ரூ. 1000 வாங்கிட்டு அது 2500 யாரோ ஒரு வியாபாரி தான் பண்ணுறாங்க. அந்த வேலையை வந்து விவசாயிகளே பண்ண முடியும். ஏன்னா அதுக்குண்டான ஒரு 10வது படிச்சிருந்தா கூட அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். நெல் உற்பத்தி பண்ணால் இன்றைக்கி ஆன்லைனில், ஃபேஸ்புக்கில், இன்றைக்கி சோஷியல் மீடியா எதெல்லாம் விற்க முடியும், அரிசி ஆகணும். அது அந்த அறிவு மட்டும், நாலேஜ் மட்டும் விவசாயம் வளர்த்துட்டாங்கன்னா எல்லா விவசாயிகளுமே இன்றைக்கி பணக்காரங்க தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எனக்கு வந்து இது எப்படி ஒரு ஆர்வமாக வந்தது பார்த்தீங்கன்னா, நான் சில கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை விவசாயத்தை பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலையே நம்ம வேர்க்கடலையாக விற்றாலும் நம்மளுக்கு லாபம் இல்லை. அப்போது அது எண்ணெயாக விற்றா எப்படி காசு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயாக வாங்கி, எண்ணெயாக நாங்களே ஒரு வெளியில் கொடுத்து ஒரு ஒரு செக்கில் கொடுத்து எண்ணெயை ஆட்டிட்டு, புண்ணாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மதிப்பு கூட்டுற மாதிரி நாங்கள் அன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு ரூ. 55 ரூபாய்க்கு விற்போம். புண்ணாக்கே பார்த்தீங்கன்னா மாடு வச்சுருக்கவங்களுக்கு. எண்ணெயை பார்த்தீங்கன்னா பாட்டிலில் போட்டு அது ஃபுட் லைசன்ஸு, அதுக்கு அக்மார்க்கு, அதுக்கு ட்ரேட் மார்க்கு, அப்புறம் அதுக்கு ஜிஎஸ்டி, கரண்ட் அக்கௌண்ட் எல்லாம் வச்சு இந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து ஒரு விவசாயியோட பொருள் எப்படி விற்க முடியுன்றதுக்காக நாங்கள் ஒரு பெரிய உதாரணமாக இருக்குன்னா எல்லா விவசாயிகளும் ஒரு பார்த்தும் ஒரு சில விஷயத்தை வந்து எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது மாதிரி. இப்போ வேர்க்கடையில் மதிப்பு கூட்டுற போது சரி நம்ம எள்ளு போட்டால் அப்போ எள்ளு எண்ணெயாக விற்றா, ஏன்னா நீங்கள் சுத்தமான நீங்கள் பார்த்தா 500 1000 100% ஒரிஜினல்னால் வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50-60% பார்த்தீங்கன்னா எல்லாருமே தரமான எண்ணெய் கிடைக்குதான்றது இன்றைக்கி சந்தையில் தெரியல. இப்போது நான் வந்து விவசாயம் பார்த்தீங்கன்னா எள்ளு விதைக்கிறதுலேருந்து அதை பூ எடுக்கிறதுலேருந்து அது வந்து பார்த்திங்கன்னா உரம் மேலாண்மையிலேருந்து எள்ளு அறுத்து எண்ணெய் ஆட்டி கடையில் போடுற வரைக்கும் நாங்கள் எல்லாமே இது வந்து இடைத்தரகர்கள் யாரும் இல்லை. விவசாயிலேருந்து நேரடியாக வாடிக்கையாளர் நேரடியாக போகுது. இப்போது அது உளுந்தாக இருந்தாலும் அப்படி தான். உளுந்து என்ன பண்ணோம், உளுந்தை உடச்சிட்டு உளுந்தை வந்து பொட்டு வந்து மாடு விற்றுருவோம். உளுந்து வந்து வெள்ளை உளுந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் உற்பத்தி பண்ணி பேக் பண்ணுற உளுந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் தான் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே வண்டு அடிச்சிடும் அது. ஏன்னா நாங்கள் வந்து அதில் வந்து சில பதப்படுத்தப்பட்ட ரசாயனங்களை அதில் கலக்கிறதில்ல. இந்த பேசின், சூடோமோனாஸ் எல்லாம் கலப்பாங்க. அதில் கலந்தால் தான் 6 மாதமானாலும் இந்த பருப்பு வகைகள் நல்லாயிருக்கும். நாங்கள் அதெல்லாம் கலக்கிறது கிடையாது. கலக்காததால் பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் தான் நல்லாயிருக்கும். மாவு மாதிரி தான் இருக்கும். அந்த வெள்ளை உளுந்து பார்த்தீங்கன்னா இட்லி செய்தாலும் அவங்க இப்போ வீட்டில் உணவுப் பொருட்கள் செய்தாலும் தரமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதில் ரசாயனம் கலக்கிறதில்லை. ரசாயனம் கலக்கிறதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா, ரசாயன உரத்தை கூட அந்த மானாவாரி உளுந்தில் போட்டோம்னா விளையாது. ரசாயன உளுந்து இல்லாமல் தான் இப்போது மானாவாரி வேர்க்கடலை ஆகட்டும், மானாவாரி உளுந்தாகட்டும், மானாவாரி எள் ஆகட்டும், அதில் பூச்சி மருந்து ஒன்றா தெளிக்கலாமே தவிர ரசாயன உரங்களை வந்து இந்த போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் வந்து அது வந்து ஆரோக்கியம், இது ஆர்கானிக்னா அதுதான் 100% ஆர்கானிக். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கரும்பு விவசாயம் பண்ணுவாங்க. கரும்பு விவசாயம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆலைக்கு தான் போட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா, வெட்டு கூலி 1000 ரூபா, எத்து போகிறவங்களுக்கு 200 ரூபா, டிராக்டர் மாமூல் ஒரு லோடுக்கு 1000 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உரம் மேலாண்மை ஒரு வருஷம் பாதுகாத்து தண்ணி பாய்ச்சி பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு இன்றைக்கி போட்டிங்கன்னா ஆலைக்கு கொடுத்தீங்கன்னா 1000 ரூபா உங்களுக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். அதுலேயும் நீங்கள் ஒரு 5 ஏக்கரை போட்டு நீங்கள் ஒரு கூலி வேலைக்கு போனால் கூட ஒரு நாளைக்கு நீங்கள் 300 ரூபான்னு பார்த்தீங்கன்னா கூட அது மாதம் 9000 வந்துடும். வருஷத்துக்கு 90 1 லட்ச ரூபாய்க்கு வந்துடும். அவ்வளோ லாபம் கூட 5 ஏக்கரில் வராது. அப்போது அந்த கரும்பு எப்படி மதிப்பு கூட்டணும், மதிப்பு கூட்டணுன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒன்று நாட்டு சர்க்கரை, இல்லைனா வெல்லம் ஆடுறது. நீங்கள் நாட்டு சர்க்கரை வெல்லம் ஆடினோட பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் நீங்கள் 100% அதில் கலப்படம் இல்லாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டன்னுக்கு ஆலை கொடுக்குற ரேட்டுக்கும் அவ்வளோதான் வரும், 1000 ரூபா தான் வரும். ஏன்னா வெல்லம் இன்றைக்கி வந்து நீங்கள் மண்டியில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 50 ரூபா 55 ரூபாய்க்கு மேலே எந்த மொத்த வியாபாரிகளும் கொள்முதல் பண்ண மாட்டாங்க விவசாயிகளை. அப்போது நீங்கள் வந்து 55 ரூபாய்க்கு நீங்கள் இது கரும்பு வந்து வெல்லம் ஆடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டன்னுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிலோ 110 கிலோ தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே வராது. 5000த்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து 10 பேர் வேலை செய்தால் தான் 1 டன் கரும்பு ஆட முடியும். இன்றைக்கி இருக்கிற ஆட்கள் பற்றாக்குறை, கூலி உயர்வு அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெல்லம் ஆடி கொடுத்தாலும் உங்களுக்கு லாபம் இல்லை. அப்போது இதில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய முயற்சியில் தான் பார்த்தீங்கன்னா கரும்பு இது வந்து சாறு புரிஞ்சிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கடைங்களுக்கு கரும்பு வந்து சப்ளை பண்ண ஆரம்பித்தேன். நான் முதல்ல சப்ளை பண்ணிவிட்டு சப்ளை பண்ணும்போது நான் வந்து அப்போ அன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4000 கொடுத்துட்டு இருந்தேன். 2017லாம் 4000 கொடுக்கும்போது எனக்கு வந்து நல்ல காசாக இருந்துச்சு. அப்போது பரவாயில்ல, ஏன்னா வண்டி வாடகையும் அந்த கடைக்காரன் கொடுத்துருவோம் லாபம்.
அதுக்கப்புறம் சரி நம்மளே கடை போட்டால் ஒரு டன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டன்னுக்கு 700 லிட்டர் 600 லிட்டர் வரும். கரும்பு ரகத்தை பொறுத்து இருக்குது, நம்மளை பராமரிப்பை பொறுத்து இருக்குது. 600 லிட்டர் 700 லிட்டர் வந்துச்சுன்னா ஒரு டன்னுக்கு குறைந்தபட்சம் வந்து 30,000 ரூபாய் லாபம் வரும் சாரா பூஞ்சி விற்றிங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா நீ வெள்ளம் ஆடுறதோட குறைந்தபட்சம் ஒரு 70% வந்து நம்மளுக்கு கூடுதல் லாபம் தான். சரி நம்ம பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில கார்ப்பரேட் ஏரியாவில் நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு விவசாயம் பார்த்து இருக்கிறதால இது வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டில் இருந்துகிட்டே எல்லோரும் உணவுப் பொருட்களை ஆர்டர் செய்கிற காலம் தான் இன்றைக்கி. உட்காந்துட்டே பண்ணும்போது அப்போது வந்து கரும்பு ஜூஸு அவங்க வீட்டுக்கு எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி மதிப்பு கூட்டி அவங்களுக்கு போகணுன்னு தான் நாங்கள் பாட்டிலில் போட்டு அதுக்கு ஃபுட் லைசன்ஸ் வாங்கி அதுக்கு ட்ரேட் மார்க்கை போட்டு அதுக்கு ஆன்லைனில் விற்க ஆரம்பித்தோம். கரும்பு ஜூஸை விற்கும்போது பார்த்தீங்கன்னா லிட்டரு 50 ரூபான்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு லாபம் தான். அப்போ ஆன்லைனில் கொடுக்கும்போது நாங்கள் 80 ரூபான்னு கொடுத்தோம் ஒரு லிட்டரு கரும்பு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 வந்து ஒரு டன்னுக்கு நல்ல லாபம் தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து 10 ஏக்கர் போய் எடுக்கிற லாபத்தை ஒரே ஏக்கரில் நீங்கள் ஒரு விவசாயி வந்து லாபத்தை எடுக்க முடியும். இப்போ கரும்பு வந்து நம்ம மதிப்பு கூட்டத்தை பற்றி சொன்னோம். இப்போ கரும்பு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து எப்படி பராமரிக்க முறைகள் நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா. அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பண்ணுறது இல்லாமல் நம்ம என்ன புதுசாக பண்ணணும்னு பார்த்திங்கன்னா புதுசான எல்லோரும் பண்ணுறதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் ஒரு புதுமைகளை புகுத்தி நம்ம பண்ணுறோம் விவசாயத்தில். நாங்கள் வந்து 4 அடியில் 5 அடி கட்டை போடுவோம். 5 அடி கட்டை போட்டு 2.5 அடி 2.5 டன் கரும்பு வரும் ஒரு ஏக்கராக பார்த்திங்கன்னா விதை கரணிகள். அதை வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக புழுதி முறையில் நல்லா ஒரு ரொட்டவேட்டர் வச்சு ஓட்டிட்டு சூப்பர் பாஸ்பேட் ஓட்டுறதுக்கு முன்னாடி சூப்பர் பாஸ்பேட் குருணை அதை 2 மூட்டை நாங்கள் வந்து 2 மூட்டை 3 மூட்டை ஏக்கராக தூவிட்டு அதுக்கப்புறம் ரொட்டவேட்டர் வச்சு வண்டியை ஓட்டிடுவோம். ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்கள் அமைச்சிருவோம். 4 அடியிலையோ 5 அடியிலையோ டிராக்டர்லேயே அமைச்சிட்டு அதில் விதை கரணிகளை வந்து இப்போ பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்களை வச்சு தண்ணி பாய வச்சுட்டு போடுவோம். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பில் ஒரு பில்லு கட்டு பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே முதல்ல எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா 3வது நாளே அட்ராடப்னு ஒரு டாடா கம்பெனி ஒன்று அந்த உரத்தை அந்த ரசாயனத்தை அடித்து விட்டுட்டிங்கன்னா பில்லுகள் களைகள் வந்து கட்டுப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல 30 நாளில் ஏக்கராக 2 மூட்டை சூப்பர் பாஸ்பேட் 1 மூட்டை யூரியா இதை வந்து கலந்து தூவி விட்டுட்டிங்கன்னா மண்ணில் இருக்கிற பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கரும்போட வேர்கள் வந்து நல்லா வேர் ஆழமாக இறங்கி கீழே எவ்வளோ வேர் இறங்குதோ அப்போ தான் மேலே கரும்பு நல்லா வரும். அது வந்து மண்ணில் இருக்கிற எல்லா கந்தக சத்து எல்லாத்தையுமே பாஸ்பரஸ் எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை 1.5 மாதத்துக்கு ஒரு முறை வந்து உரத்தை வந்து சிறுகு போட்டே வரும். 2வது மாதம் பார்த்தீங்கன்னா உரன்றது சிஎம்எஸ் 1 மூட்டை சூப்பர் பாஸ்பேட் 1 மூட்டை யூரியா 1 மூட்டை போடுவோம். சிஎம்எஸ் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்பர்னு பேர். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 3 விதமான சல்பர் கந்தக சத்து வேணும். 3 விதமான சத்துக்கள் இருந்தால் எல்லாமே இருந்தால் தான் நம்ம சாம்பார் ரசம் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கரும்புக்கும் பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா 10 விதமான சத்துக்கு இருந்தாலும் அது எடுத்து கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உரங்கள் கொடுத்தா தான் மண் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்கள் வந்து கரும்பு வந்து எடுத்துக்கும். அதில் கரும்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா யூரியா வந்து தழைச்சத்து வந்து போட்டு தான் ஆகணும். ஏன்னா கரும்பு வந்து பார்த்திங்கன்னா சோகைகள் ரொம்ப அதிகம். அதனால் எப்பவுமே பசுமையாக இருக்கணும்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரியா கூட இந்த வேமு சூப்பர் பாஸ்பேட் யூரியா சிஎம்எஸ் இதெல்லாம் கலந்து போடணும். அப்புறம் ஹியூமிக் ஆசிட்லாம் போட்டுடணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது மாதம் மண் அணைக்கும் போது நான் சொல்கிறேன் இந்த 2-3 உரத்தையும் கலந்து போட்டு மண் அணைச்சி விட்டிங்கன்னா கரும்பு தூர்களும் அதிகமாக வரும், பூச்சி கட்டுப்பாடு இருக்கும். இதுக்கப்புறம் 3வது உரம் பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம சூப்பர் பாஸ்பேட் யூரியா மட்டும் போட்டே வரலாம் தொடர்ந்து. இதில் டிஏபியோ காம்ப்ளெக்ஸோ விலை உயர்ந்த உரங்கள் வந்து நாங்கள் பயன்படுத்துறதே கிடையாது. இன்னொரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது மாதம் இல்லை 4வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சோகையில் உரிச்சு விட்ருவோம். சோகையில் உரிக்கணும்னா காஞ்ச சோகையில் மட்டும்தான் உரிப்போம். பச்சை சோகையை உரிக்க மாட்டோம். பச்சை சோகையை உரிச்சிட்டோம்னா அதில் இருக்கிற பருக்கள் பார்த்தீங்கன்னா முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். காஞ்ச சோகையை மட்டும் உரிச்சு விட்டுட்டு மண் அணைச்சி விட்டுட்டு திருப்பி நான் ஒரு 5வது மாதம் 2வது முறை நாங்கள் சோகையை உரிப்போம். சோகையை முறிச்சிட்டு விட்டம் போட்டு கட்டி விட்டுவிட்றோம். சோகையிலேயே இல்லை கயிறு போட்டு கட்டி விட்டுட்டோம்னா ஏக்கரை குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டன் 60 டன் 100 டன்லாம் பண்ணுறமோ இல்லையோ 50-60 டன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா இதை மதிப்பு கூட்டினாலே பார்த்தீங்கன்னா டன்னுக்கு 30,000 வந்துச்சுன்னா இது வந்து எங்கேயோ போயிட்டு நிற்கும். நீங்கள் ஒரு ஏக்கர் போட்டு பராமரித்தாலே ஏக்கரை 60 டன் விட்டாலே இது வந்து இப்போ விவசாயிங்க ஒரு வருஷத்துல வந்து விவசாயிகளை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை வந்து அவங்களே பார்க்க முடியும். இது எல்லா விவசாயிகளும் செய்யலாம். எல்லா வியாபாரிகளும் ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா எல்லா விவசாயிகளும் ஒரு வியாபாரியாக மாறினா தான் பெரிய விஷயமே இல்லை. நம்ம வந்து எதுக்கோ நேரத்தை பயன்படுத்துகிறோம். நம்மளோட மதிப்பு கூட்டுறதுக்கு நேரத்தை நம்மளே விவசாயிகள் பயன்படுத்தினோன்னா எல்லா விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறலாம். அதேமாதிரி மருதாம்பு கரும்பு நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ ஒரு ஏக்கர் கரும்புன்னு வச்சுங்களேன் ஆரம்பத்தில் கரும்பு வெட்டும் போது பார்த்தீங்கன்னா வெட்டிகிட்டே வரும்போது ஏன்னா ஒரு நாளே வெட்டி விற்றுற முடியாது. ஒரு ஏக்கர்னு வச்சுக்கலாம் 1 மாதம் இல்லை 1.5 மாதம் 1.5 மாதம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வளர்ந்துட்டே வந்துடும். நாங்கள் என்ன பண்ணுவோம் வளர்ந்துட்டே வர கரும்பு வச்சுட்டு ஒரு பனி நேரத்தில் இந்த சூப்பர் பாஸ்பேட்டு பவுடராக இருக்கும். அந்த பவுடர் என்ன பண்ணுவோம் வெறும் பனியாக இருக்கும்போது காலையில் என்ன பண்ணுவோம் சோகை மேலே ஏக்கராக ஒரு 3 மூட்டை தூவி விட்டுருவோம். தூவி விட்டுட்டு
அதுக்கப்புறம் ஷ்ரெட்டர்னு ஒரு வண்டி கலப்பை இருக்குது. அதை போட்டு அந்த கரும்பு வளர்ந்து இவ்வளோ உயரம் கரும்பு வளர்ந்துருந்தா கூட அந்த கரும்பு அந்த காஞ்ச சோகை எல்லாத்தையும் போட்டு தூளாக்கி விட்ருவோம். தூளாக்கி விட்டுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா எல்லா கரும்பும் ஒரே சீராக ஒரே டைமில் வளர்ந்து வரும். வளர்ந்து வரும்போது திரும்ப ஒரு மாதம் பொறுத்து திரும்பவும் ஒரு சூப்பர் பாஸ்பேட் 2 மூட்டை, யூரியா 1 மூட்டை இதை போட்டுட்டு மாடுலேயே உள்ள சின்ன ஒரு சின்ன வண்டியை வச்சு உள்ளே ஏர் ஓட்டிடும். அந்த சோகையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்காது, தூள் ஆகிட்டதால சிக்காது. அதுக்கப்புறம் லேசாக ஒரு ரெண்டு கோடு போட்டு ஏர் ஓட்டிட்டுவோம். 4 அடி 5 கட்ட ஏர் ஓட்டி ஆளை வச்சு மண் அனுப்பிச்சி விட்ருவோம். மண் அனுப்பிச்சி விட்டோம்னா அந்த சோகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மாட்டோட தொழு உரமோ சாணமோ எதுவும் நம்ம வந்து போடுறது கிடையாது. போடாதால இந்த இயற்கையில் கிடைக்கிற இந்த குப்பைகள், இந்த சிறகுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து இது ஒரு 10 டன் எருவு கிட்ட சமம். நம்மளுக்கு ஒரு ஏக்கராக இந்த சோகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து விவசாயிகள் வந்து அப்படியே பயன்படுத்திக்கணும். ஏன்னா எரிக்கிறதால பார்த்தீங்கன்னா வெளியில் புகை போகிறது மட்டும் இல்லாமல் மண்ணோட பார்த்தீங்கன்னா மண்ணோட தன்மையே மாறிப்போம். அதில் கழிப்பு தன்மையே போயிடும். அதில் சூடு ஏற்றி இப்போ செங்கல் வேக வச்ச மாரி ஓடு மாரி ஆகிடும் மண்ணோட நிலைமை. அது மட்டும் இல்லாமல் அது சோகையில் கொளுத்தும் போது பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்க நல்ல நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள், பூச்சிகள், புழுக்கள் எல்லாமே பாதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து சோகைகள் வந்து எரிக்கவே கூடாது எந்த விவசாயிகளுமே. ஏன்னா அதை அப்புறப்படுத்துறதும் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதை வாரி வெளியில் போடுறதுன்னா ப்ராக்டிக்கலாக முடியாத கஷ்டம், முடியாத வேலை. ஏன்னா அது வந்து நீங்கள் நிறைய ஆட்களை செலவு பண்ணி வெளியே எடுத்து போட முடியாது. அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் மல்ச்சரை வச்சு தூளாக்கி விட்டுட்டிங்கன்னா சோகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துலேயே மக்கி போயிடும். மண்ணை வச்சு லேசாக அணைச்சி விட்டுட்டிங்கன்னா எல்லா சோகையும் மக்கி போயிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து நான் சொல்கிறது குறைந்தபட்சம் 50 டன் 60 டன் தான். இதை வந்து முறையாக உட்காந்துட்டு நல்லா பராமரிக்கிற விவசாயம் இருந்ததுன்னா 80 டன் கூட வெட்டலாம். கரும்பு விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ சொல்கிறோம், எல்லோரும் இயற்கை விவசாயத்தை எல்லாம் மாறிட்டு வரோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செயற்கை விவசாயம், இயற்கை விவசாயம் 2ஆக மாறிடுச்சு. இப்போது செயற்கை கரும்பை பார்த்தீங்கன்னா கரும்பை பொறுத்தவரை நம்ம செயற்கை விவசாயம் முறையில் ரசாயனத்தை போட்டு தான் பண்ணி ஆகணும் நம்ம. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நெல்லில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பாரம்பரிய அரிசி மன்னர்கள் அரிசிலாம் 100 வருஷம் 200 வருஷம் 1000 வருஷம் பாரம்பரியமான அரிசிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்னமும் எடுத்து வச்சுருக்காங்க. 100 200 விதமான அரிசிகள் நெல் ரகங்கள் இருக்குது. கரும்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ ஒரு 20 30 வருஷமாக தான் கரும்புன்றது விவசாயன்றதே பார்த்தீங்கன்னா நம்ம பக்கமே வர ஆரம்பிச்சுது. இதில் பாரம்பரியமான கரும்பு ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போது ஒரு கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகத்தை இப்போது நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா V46ன்னு ஒரு ரகம் தான் நாங்கள் போடுவோம். இந்த மாதிரி ரகம்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஆயுட்காலமே பார்த்தீங்கன்னா புது ரகத்தை அறிமுகப்படுத்தின உடனே ஒரு 7 வருஷம் 8 வருஷம் தான் அந்த கரும்போட ரகமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது விதமான ரகங்கள் தான். ஏன்னா அந்த பழைய ரகங்கள் பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல், அப்புறம் இது மாதிரி ஈல்டு வளர்ச்சி இருக்காது, எதுவுமே இல்லாமல் அந்த நோய் தாக்கி அந்த கரும்பு ரகம் வந்து 7 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ரகங்கள் கரும்புல இல்லாததால தான் ரசாயன உரத்தை போட்டால் மட்டும்தான் கரும்பு விவசாயத்தை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அதனால தானே பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை பண்ண முடியாமல் இன்றைக்கி வந்து சூப்பர் பாஸ்பேட், யூரியா போடும், கண்ட எல்லா கெமிக்கலையும் போட்டால் மட்டும்தான் கரும்பு விவசாயம் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை. இயற்கை விவசாயத்தை வரணும்னா மண்ணை வந்து நம்ம 4-5 வருஷம் நல்லா பம்பட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற நுண்ணுயிரெலாம் பெருக்கி இந்த வளத்தில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எந்த கரும்பாக இருந்தாலும் நம்ம வந்து விளைவிக்க முடியும். அது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சில உண்மை தான். இல்லைனா நம்ம ஏக்கராக்கு 30 டன் தாண்டதே பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். இப்போது இயற்கை விவசாயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாரம்பரிய நெல் பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பு கவுனி நாங்கள் வந்து இப்போ தான் வந்து முதல்ல நாங்கள் பண்ண போகிறோம். ஆடிப்பட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி நல்லாயிருக்கும். ஏக்கராக்கு 15 மூட்டை வந்தாலும் இது நான் ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து என்கிட்ட வந்து மார்க்கெட்டிங் இருக்குது. இப்போது என்கிட்ட வாங்குறதுக்கு உண்டான ஆட்கள் வந்து என்கிட்ட இருக்காங்க. எல்லா விவசாயிகள்கிட்டையும் இது வந்து இருக்கணும். இதை தான் வந்து இருக்குது. இப்போ 1 ஏக்கர் விவசாயம் ஆகட்டும், இப்போ 50 ஏக்கர் இருக்கிற விவசாயிகளாகட்டும், அவங்க எப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் விவசாயிகளும் பென்ஸு கார்லேயே BMW போகிற காலம்லாம் வந்து வெகு தொலைவில் இல்லை. ரொம்ப சுலபமான விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ செய்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவலுக்கு இப்போ நெல் விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லாபகரமாக தான் இருக்குது. இப்போது 15 மூட்டை ஏக்கராக்கு நீங்கள் கருப்பு கவுனிக்கு நீங்கள் விவசாயம் பண்ணி இயற்கையில் அறுத்தீங்கன்னா கூட அந்த கருப்பு கவுனிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசாயன உரங்களை தெளித்தாலோ இல்லை DAP யூரியா போட்டாலோ அது வந்து வராது. ஏன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 கரிசல், ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, தேமோ கரிசல், அப்புறம் மீன் அமிலம் இந்த மாதிரி இயற்கையான பூச்சி விரட்டிகளையும் நோய் விரட்டிகளையும் அடித்தா மட்டும்தான் அது வந்து விளையும். அதில் நீங்கள் யூரியா கொட்டிட்டிங்கன்னா அது பயிரே வராது. அப்போது அது பார்த்திங்கன்னா அதை வந்து இயற்கைன்ற வார்த்தையே சொல்ல தேவையில்லை. கருப்பு கோணினாலும் அது இயற்கை தான். அது செயற்கை கருப்பு கோணி நெல்லுன்றது ஒரு உதாரணத்துக்கு தான் ஒரு நெல் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். கருப்பு கோணின்னு பாரம்பரிய நெல் ரகங்களோ சிறுதானியங்களோ நீங்கள் செயற்கை முறையில் செய்ய முடியாது. ரசாயனம் குட்டி வளர்க்க முடியாது. அது இயற்கையில் தான் வரும். இப்போது அதை மதிப்பு கூட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுலபமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்களை வச்சு இன்றைக்கி வந்து அறுத்து போட்டு நம்ம மிஷினில் கையில் பழைய முறைப்படி சிமெண்ட்டு தரையில் போட்டு அடித்து பண்ணினா அரிசியாக போட்டு மார்க்கெட்டிங் பண்ணினா இன்றைக்கி கிலோ பார்த்தீங்கன்னா நீ 100 ரூபா 120 ரூபாய்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கோணி விற்றீங்கன்னா 15 மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ரொம்ப விவசாயிகளை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம குறுகிய கால நெல் ரகங்களை பயிர் வைக்கிறதோட இந்த மாதிரி கருப்பு கவுனி ரகங்கள் பாரம்பரிய ரகங்களை பயிர் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி வாங்குறதுக்கு நேரடியாக வாங்குறதுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்ப்பரேட் நகரங்கள் இருக்கிற பெரிய பெரிய சிட்டியில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் நேரடியாக வாங்குறது தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் எங்கே இந்த மாதிரி நேரடியாக விவசாயி இருக்காங்க தெரியாமையே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடையில் தான் போய்ட்டு வாங்கிட்டு இருக்காங்க. கடையில் இருக்குது பேக்கெட்டில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இல்லை பார்த்தீங்கன்னா கவரில் போட்டு நீங்கள் லாக் பண்ணி லேமினேஷன் பண்ணிட்டாலே அது வந்து காற்று போகாமல் இருந்தால் அந்த பொருள் வந்து கெடாமே ஒரு 6 மாதம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணது தான், பாதுகாக்கப்பட்டது தான். ஏதோ அதில் ஒரு ரசாயனத்தை கலந்து அது பாதுகாக்கப்பட்டது மட்டும்தான் வந்து கடையில் கிடைக்கும். விவசாயிகிட்ட வாங்கினீங்கன்னா ஏதோ ஒரு சாக்குலையோ ஏதோ ஒரு கோணி பையிலையோ போட்டு தான் விவசாயிகிட்ட கொடுப்பாங்க. இதில் வாடிக்கையாளர் இன்னொரு விஷயம் என்னென்னா விவசாயிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. விற்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லட்சம் விவசாயிங்க மேலே விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வாங்குறதுக்கு வாடிக்கையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் தான் போய் வாங்குற கால சூழ்நிலை தான் இருக்குது. விவசாயிகளை தேடனா நிறைய பேர் விற்கிறதுக்கு இருக்காங்க. இப்போ நகரத்தில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு மாலுக்கு போகிறதும் திரும்ப மாலுக்கு மாதத்துக்கு ஒரு முறை போகிறதும் திரும்ப பீச்சில் போய் இருக்கிற பீச்சே திரும்ப பார்க்குறதும் இல்லை சினிமாவுக்கு போகிறதும் சிட்டியிலே சுற்றி வர்றதும் அவங்களோட இல்லை பார்க்குலேயே போய்ட்டு வாக்கிங் போகிறதும் அதெல்லாம் தவிர்த்து நகரத்தில் இருக்கவங்களாம் கிராமத்தை நோக்கி இருக்கிற விவசாயிகளை வந்து பார்க்குறதுன்னு மட்டும் இல்லாமல் அது ஒரு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவு பேக்கெட்டில் இருக்குது. அது எப்படி வருது? இப்போ செல்ஃபோன்னா ஏதோ ஃபேக்ட்ரி தயாரித்து வருது. ஏதோ வீட்டில் இருக்கிற பெஞ்சு டிவி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஃபேக்ட்ரிலேருந்து கம்பெனிலேருந்து தொழிற்சாலையிலேருந்து வருது. நெல் நம்ம சாப்பிட்ற அரிசி பருப்பு ஸ்வீட்டு அதில் பேக்கரியில் போடுற சர்க்கரை அதெல்லாம் எப்படி உற்பத்தி ஆகுது? குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமே போகிற காலம் தான் இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு. கிராமத்தை நோக்கி விவசாயம் சின்ன விவசாயம் பெரிய விவசாயம் அவங்க வரப்பை சுற்றி பார்த்து அந்த சேத்துல அந்த குழந்தைங்க நடக்க வச்சு அப்படி சுற்றி பார்த்துட்டு அந்த விவசாயிகிட்டேருந்து ஒரு கான்டாக்ட் நம்பரை வாங்கிட்டு அவங்க ஒரு ஏக்கர் விவசாயியாக இருப்பான் இல்லை 50 ஏக்கர் விவசாயியாக இருப்பான். உங்களால் இன்றைக்கினா உற்பத்தி பண்ணுற வேர்க்கடலை எல்லா விவசாயம் பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க. விவசாயம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. விவசாயம்னால வருஷத்துக்கு ஒரு முறை வேர்க்கடலை போடுவாங்க. அந்த வேர்க்கடலையே கடை ரேட்டுக்கு எனக்கு கொடுத்துரு பேக் பண்ணி அனுப்பிச்சு. இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா கொரியர் வசதி எல்லா ஊருக்கும் இருக்குது. இங்கே வெளிநாட்டுக்கே நாங்களாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கே இயந்திரங்கள்லாம் அனுப்புகிறோம். சில உணவுப் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி வேர்க்கடலாம் பார்த்தீங்கன்னா நானே வாங்கி விற்கிறேன். சில விவசாயிகிட்ட வாங்கி விற்கும்போது வட இந்தியாவுக்கெல்லாம் நான் விற்கும்போது விவசாயிங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எல்லா சின்ன நகரத்துலாம் இன்றைக்கி வந்து கொரியர் ஆஃபீஸ் எல்லா ஊர்லேயும் இருக்குது. அந்த விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகரத்தில் இருக்கவங்க ஒரு சின்ன பையில் போட்டு பேக் பண்ணி இப்படி கொடுக்கலாம். வேர்க்கடலையாகட்டும் உளுந்து அந்த எண்ணெய் போட்டு கொடுக்கலாம். புண்ணாக்கு யாருக்கு வேணும் அவங்க கொடுக்கலாம். ஒரு அரிசி அந்த அரிசியாக நெல் அந்த அரிசியாக வைக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நகரத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கிராமத்தை நோக்கி விவசாயிங்க ஊக்குவிக்கிறது இல்லாமல் அவங்களுக்கு உதவி செய்யலாம் பரவாயில்ல. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து நகரத்தில் இருக்கும் விவசாயிகிட்ட வாங்கினாங்கன்னா விவசாயிகளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். இதை பண்ணால் மட்டும்தான் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாரும் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் மட்டும்தான் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர நேரடியாக களத்தில் இறங்கி நகரத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எந்த விவசாயிக்கும் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ஒரு 18 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறதால சொல்கிறேன். எல்லா ஃபீல்டில் இருக்கிறதால சொல்கிறேன். கார்பரேட் கம்பெனி வேலை செய்தேன். கரும்பு விவசாயம் பண்ணுறோம். கரும்பு விவசாயம் பண்ணி அது இயந்திரங்கள் உற்பத்தி பண்ணுறோம். அந்த இயந்திரம் உற்பத்தி பண்ணி ஜூஸை போட்டு ஆன்லைனில் எப்படி விற்கலான்றது பண்ணுறோம். இவ்வளோ அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய அனுபவத்தில் எந்த நகரத்தில் இருக்கணும் எந்த விவசாயிகிட்டையும் நேரடியாக வந்து அந்த விவசாயியை ஊக்குவிச்சு எந்த ஒரு விவசாய பொருட்களையும் இது வரைக்கும் என்னோடய அனுபவத்தை யாரும் வாங்கின மாதிரி தெரியல. இதை பண்ணால் மட்டும்தான் விவசாயிகளுக்கு யாரும் சோசியல் மீடியாவில் லைக் கமெண்ட் ஷேரே பண்ண வேண்டியதே இல்லை. நீ நேரடியாக விவசாயிகிட்ட சிறு அவங்களாண்டு இருக்கிற சின்ன விவசாயியோ பெரிய விவசாயியோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கூட கொடுக்கலாம். ஒரு பொங்கலுக்கு ஏதோ ஒரு விவசாயி வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு ஒரு ஏர் கலப்பையோ அவங்களுக்கு உண்டான ஒரு டார்ச் லைட்டோ விவசாயிகளுக்கு ஏதாவது அப்படி ஒரு கிஃப்டாக கொடுத்து அதே மாதிரி விவசாயிகளை ஊக்குவிச்சாலே போகிறோம். ரொம்ப வந்து இந்த இருக்கிற சின்ன குழந்தை ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம்னா என்னன்றதே ஒரு முறை தெரிய ஆரம்பிக்கும். சரி இப்போ வந்து கரும்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விவசாயம் பண்ணோம் மதிப்பு கூட்டுறோம் அதை பற்றி நம்ம சொல்லிட்டோம். நான் முதல்ல பார்த்தீங்கன்னா 2017 பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் கடையை நானே வச்சுருந்தேன். கரும்பு ஜூஸ் கடையை வச்சதை மதிப்பு கூட்டணுன்ற எண்ணத்துலலாம் கடையை வச்சோம். கடையை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இயந்திரம் வாங்குறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஒன்று வெளியூரில் எங்கேயாச்சும் வாங்கணும். ஒரு சில கம்பெனிக்கிட்ட வாங்கினா பார்த்தீங்கன்னா மிஷின் நல்லாயிருக்கும். அது நம்மளுக்கு விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதனால் நம்மளே வந்து அதையும் செய்திடலாமல் என்னென்னா நம்மளுக்கு சில தொழிற்சாலை டிவிஎஸ் போன்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இருந்ததால் இயந்திரங்கள் உற்பத்தி பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சவாலாக இல்லை. எனக்கு வந்து சுலபமாக தான் இருந்தது. நானே பார்த்தீங்கன்னா சில மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உருவாக்கி இன்றைக்கி வந்து விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 5 சென்ட் விவசாய நிலம் வச்சிருந்தோட அவங்க வீட்டு பின்னாடி கரும்பு போட்டுட்டு வீட்டு வாசிப்பில் ஒரு கமர்ஷியல் சர்வீஸ் வாங்கிட்டு ஒரு மிஷினை போட்டுட்டு அவங்க ஒரு அந்த 5 சென்ட்டில் ஒரு 4 டன் கரும்பு இருந்தாவோட அதை மதிப்பு கூட்டினாவோட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயந்திர உற்பத்திக்கு உண்டான ஒர்க் ஷாப் செட்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்திலே நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து அதிகம் பண்ணுறோம். ஏன்னா நகரத்தில் நாங்கள் எதையுமே பண்ணணுன்னு எனக்கு விருப்பமே கிடையாது. பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறோம், அங்கே ஒரு சிறு தொழிற்சாலை சின்னதாக அது அங்கேயே வீடு இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இயந்திரங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் போய் சேரணும், குறைஞ்ச விலையில் போகணும்.
அது மாதிரி வந்து மதிப்பு கூட்டுறதுக்கு உண்டான இயந்திரங்களையும் நாங்கள் வந்து கரும்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். இப்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீர் வளம்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாறைகளோ இல்லை திறந்தவெளி கிணறுகள் தான். ஆற்று பாசனம் இங்கே இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில். அந்த இருக்கிற தண்ணி வசதி எங்கள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சேர் தாலுக்கா ஏற்கனவே செங்கல்பட்டு பக்கமும் வரும். இங்கெல்லாம் நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா கிணறுலாம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. நெல் பயிர்னு பார்த்தீங்கன்னா 2 போகம் விளைவிக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து மதிப்பு கூட்டுறதால தான் எங்களுக்கு வந்து ஒரு இதில் ஒரு ஐடியாவே எங்களுக்கு வந்ததால தான் நாங்கள் வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் எள்ளும் போடுறோம். எள்ளும் இப்போ ஒரு 3 ஏக்கரில் 2 ஏக்கரில் எள்ளு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் சவுக்கு மரமும் ஒரு 2 ஏக்கர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் செம்மரமும் ஒரு 50-30 சென்ட்டில் போட்டிருக்கோம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து ஒரு நான் ஒரு 4 ஏக்கரில் இருக்குது. கரும்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட கடையும் பண்ணுறோம். இப்போது நாங்கள் கரும்பு சப்ளையும் பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும் நாங்கள் வந்து கரும்பு சப்ளை பண்ணுறோம். சென்னை வரைக்கும் பண்ணுறோம். இந்த பக்கம் மதுராந்தகத்துலேருந்து இந்த பக்கம் சென்னையை சுற்றுப்பட்டு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, இந்த பக்கம் இந்த விக்கிரவாண்டி வரைக்கும் நாங்கள் கரும்பு சப்ளை பண்ணுறோம். இந்த கரோனா காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கெலாம் நாங்கள் வந்து கரும்பு சப்ளை பண்ணோம். திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து தூத்துக்குடிக்கு கரும்பு சப்ளை பண்ணோம். நாங்கள் சிதம்பரத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ரெகுலராக நாங்கள் சில இடத்துக்கு கரும்பு சப்ளை பண்ணுறோம். அதுமாதிரி கரும்பு சப்ளையில் பார்த்தீங்கன்னா இதை மதிப்பு கூட்டுறதை பற்றி எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சுட்டு விவசாயிங்க எல்லாரும் இதை வந்து பயன்பெறணும். ஏன்னா நான் மட்டுமே வந்து மதிப்பு கூட்டுறேன்னு சொல்லிட்டு இல்லாமல் எல்லா விவசாயிகளும் வந்து இதை வந்து பயன்படுத்தினா விவசாயிகள் வந்து 1 ஏக்கர் போட்டுற விவசாயிகளை பார்த்தீங்கன்னா நெல் பயிரோட பார்த்தீங்கன்னா கரும்பில் வந்து நிறைய லாபம் தான் இருக்குது. ஒரு டன்னுக்கே 30,000னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏக்கராக்கே நெல் விவசாயம் பண்ணிங்கன்னா 30,000 வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். 30,000 35,000 தான் வரும் ஏக்கராக்கு. இதில் ஏக்கராக்கு நீங்கள் கரும்பாக போட்டிங்கன்னா நீங்கள் 30 டன்னு ரொம்ப மினிமம் பார்த்தீங்கன்னா 30 டன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபகரமாக தான் இருக்கும் கரும்பு பொறுத்த வரைக்கும். அதனால தான் கரும்பில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப நிறைய ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன ரகங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் ரொம்ப பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கரும்பில் ஆலைக்கு போகிற கரும்பு போட்டாலே ஏதோ ஒரு ரகத்தை கரும்பு போட்டாலே எல்லா கரும்பும் பார்த்தீங்கன்னா கரும்பு சாருக்கு உகந்ததாகவே தான் இருக்கும். நீங்கள் இதுக்குன்னு ஒரு சிறந்த ரகங்கள்லாம் ஒன்றும் கிடையாது.